மக்களே, நான் உங்கள் சேட்டை. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கேன்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். நான் இப்போ குவைத்தில் உள்ள அகமதி, அதாவது இந்த அகமதிங்கிற இடம் வந்து குவைத்தோட இருதயம். ஆமாம், அந்த இருதயம்னு சொன்னாக்கா இங்கே தான் பல எண்ணெய் கிணறுகள், பெட்ரோலியம் சம்மந்தப்பட்டது எல்லாமே இங்கே இருக்குது. அப்படியேப்பட்ட இடத்துல நம்ம வந்து சர்ச் ஆஃப் அவர் லேடி அல் அரபியா, அந்த சர்ச்சுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த தேவாலயத்தை உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. கமான், லெட்ஸ் கோ. இதுதாங்க சர்ச் ஆஃப் அவர் லேடி அரபியா. நான் அந்த நுழைவாயில் அப்படியே மெதுவாக நடந்து போனேன். மெதுவாக கதவு திறந்தே இருந்துச்சு. சுற்றி முற்றி சைடில் பார்த்தேன். அழகான பூங்கா, பச்சை பச்சேர்ந்து கம்பளி போர்வை போற்றி அழகாக இருந்துச்சு. நம்ம பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் அழகாகவும் இருந்துச்சு. அப்படின்னு நடந்து போனப்போ இதுதான் அந்த சர்ச்சோடைய முன்பகுதி. பார்த்த கதவு சாத்தி இருந்துச்சு. அப்படியே சைடில் நடந்து போனேன். ரைட் சைடு நடந்து போனப்போ அன்னை மாதா, மேரி மாதா அந்த சைடில் அவங்க சிலை இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு சலாத்தா போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு அப்போ திருப்பி நான் சைடு வழியாக நடந்து போகலான்னு முடிவு பண்ணி சைடில் பார்த்தேன். அங்கே ஒரு கருப்பு டோர் இருந்துச்சு. அதுதான் உள்ள என்ட்ரன்ஸ்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சைடில் செவரில் ஒரு சில ஓவியங்கள் வரைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் முன்பகுதியில் வந்து பார்த்தேன். கம்பீரமாக நின்று இருந்துச்சு அந்த சர்ச் ஆஃப் அவர் லேடி. நல்லா அழகாகவும் ரம்மியமான பகுதி, பார்க்கிங் வசதிகள் நல்லா அழகாகவும் இருந்துச்சு. சைட்லேருந்து பார்க்குறப்ப, முன்னாலேருந்து பார்க்குறப்ப சிறிதாக தெரிஞ்சு, சைட்லேருந்து பார்க்குறப்ப மகா நீளமாக இருந்துச்சு. அதோடைய மினராக்கள், அதாவது தூண்கள் பார்க்க அழகாகவும் கம்பீரமாக வான் உயரத்தில் நின்று இருந்துச்சு. சைடில் 2-3 ரூமுகள் இருந்தது. ஆனால் ஆட்கள் யாரும் இல்லை. ஒரே அமைதியாகவும் அழகாகவும் இருந்துச்சு. நான் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு சரி நம்ம உள்ளே போகலான்னு முடிவு பண்ணி நான் உள்ளே போயிட்டேன். எய்த்தாப்பில் அகமதியோட சிட்டி தான் அது. உள்ளுக்குள்ளே நான் போய் பார்த்தப்ப இது என்ன சின்னதாக இருந்துச்சு. ஒரு ஹாலு, அது சைடில் பெஞ்சுகள் போட்டிருந்ததுனால நான் நினச்சேன் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸாக இருக்குமோன்னு நினச்சேன். சைடில் அன்னை மேரி மாதா, இயேசுநாதர் சிலைகளும் அழகாக வச்சுருந்தாங்க. அப்போ நான் பார்த்தேன், இல்லை, சைடில் ஒரு டோர் இருந்துச்சு. திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே மிக பிரம்மாண்டமான அமைதியான ஒரு இடம்தான் இந்த சர்ச் ஆஃப் அவர் லேடியோட ஹால். அந்த ஹாலில் அப்படியே நான் நடந்து போய் அப்படியே பார்க்குறப்ப தான் மிக பிரம்மாண்டமாக அழகாகவும் இருந்துச்சு. நீட் அண்ட் கிளீனாக சூப்பராக அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு. அந்த 2 பெஞ்சு சைடுகள்லேயும் நடந்து என்னுடைய கால்கள் நடந்து போய்கொண்டே இருந்துச்சு. என்ன அறியாமலும் ஒரு விதமான உணர்ச்சிகள் அப்படியே அழகாக மேலோங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த இடங்கள் நெருங்க எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு மனமும் இல்லை. அப்படியே சுற்றி முற்றி பார்த்தேன். மிக அற்புதமான ஓவியங்களும் அழகான சேர்களும் நீட் அண்ட் கிளீனாக அந்த பெஞ்சுகள் இருக்கைகளும் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி சுமார் ஒரு 15 நிமிஷம் நான் அந்த இடத்துல இருந்து என்னை விட்டு நான் மெய் மறந்து போய் பல நேரங்கள் ஆச்சு.
ஹாய் மக்களே, இப்போ நம்ம வந்து அகமதில் உள்ள சர்ச் ஆஃப் அவர் லேடி ஆஃப் அரபியா அந்த இதில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். நம்ம பின்னால் பார்க்குறாங்க பாருங்கள். இது நான் உள்ளுக்குள்ளே நான் போனேன், தமிழ் மாஸ் நடக்குமான்னு கேட்டேன். இப்போ இல்லை, ஃப்ரைடே 12 ஆஃப்டர்நூன் தான் சொன்னாங்க. இப்போ வந்து இங்கே வந்து ஒன்லி ஈவினிங் 4:30 ஒன்லி மலையாளம், ஆஃப்டர் 6 ஆஃப்டர் இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், இது வந்து 1948 பழைய மின்சார நிலையமாக இருந்துச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து நிசின்னோட் அகமதியில் தேவாலயமாக மாற்றப்பட்டு புனித மாரியதுலில் அர்ப்பணிக்கப்பட்டுச்சு. இது ஒரு மதிய கூடையின், அதாவது வந்து பிரசன்டேஷன் ஆஃப் த பிளஸ்ட் விர்ஜின் மேரி அன்று நடைபெற்றது. டிசம்பர் 8, 1948 நாளில் அந்த தேவாலயத்திற்கு, அதாவது இங்கே அருள்வை செய்யப்பட்டுச்சு. 1952 55 ஆமாம், கேஓசி குவைத் ஓயில் கம்பெனி அவங்களோட அனுமதியோட இங்கே கோர்னேஷனேஷன் ஆங்கிலத்தில், அதாவது ஐலிஸ் ஃபோர்ட் இருந்து டொமினிக்கன் அதிபர் அவருடைய மறைந்த குகையிலேருந்து இருந்து வாங்கிய பாப்பியஸ் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு குவைத்துக்கு அனுப்பி வச்சது 1956 ஏப்ரல் 1. ஆமாம், புதிய தேவாலயம் ஈஸ்டர் சண்டே அன்று புனிதமாகி பிஷப் டெஃபனோ உபல்டோ ஸ்டெல்லா, ஆமாம் அவங்க பேர், அவங்க தலைமையில் இந்த சர்ச்சு திறக்கப்பட்டுச்சு. ஆமாம், ஜனவரி 2011 ஜனவரி அவர் அரபியன் தேவியர் இந்த சர்ச்சு அவங்களோட உருவம் பொறிக்கப்பட்டு பாப்பியஸ் அவரோட அனுமதியோடு தயாரிக்கப்பட்டு இந்த தேவாலயத்துக்கு வணக்கம் செய்யப்பட்டுச்சு. ஆமாம், இந்த தேவாலயத்துக்கு வணக்கம் செஞ்சாங்க. 1960 மார்ச் 25 பாப் ஜான் அவரோட அனுமதியோட அந்த உருவத்திற்கு பதக்கம் ஈட்டி 2023 நினைக்கிறேன், 2023 இந்த தேவாலயம் அதோடைய 75வது ஆண்டு விழாவை, அதாவது வந்து டைமண்ட் ஜூபிலி கொண்டாடியது. இறுதி விசேஷ நாள் திருப்பலி டிசம்பர் 8, 2023 அன்று நடந்துச்சு. இதுதான் இந்த சர்ச்சோடைய வரலாறு. எனக்கு தெரிஞ்சதில் நான் பார்த்ததில்லை. மேற்கொண்டு இந்த கிறிஸ்துவ நம்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் யாராவது இந்த சர்ச்சை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுனாங்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் ஒரு சுருக்கமான வரலாறு. இதுக்கு இன்னொன்று இது இருக்குது. என்னன்னு சொன்னாக்கா 1948 இது ஒரு நிலைமை, பழைய மின் நிலையமாக இருந்துச்சு. அது ஏற்கனவே நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, பழைய மின் நிலையமாக இருந்துச்சு. அதை வந்து மாற்றிருக்கிறாங்க. 1956 புதிய பேராலயமாக திறக்கப்பட்டுச்சு. 1960 இதுக்கு வந்து மாதிரி உருவமிட்டு பதக்கமீட்டு செய்யப்பட்டு வணங்கப்பட்டுச்சு. அப்புறம் 2023 இது வந்து சில்வர் ஜூபிலி ஆண்டு விழா கொண்டாடப்பட்டுச்சு. இதுதான் இந்த சர்ச்சோடைய ஒரு இது. அதாவது இன்னொன்று வந்து இப்போ இந்த சர்ச்சுக்கு வந்து புதிய ஒரு இது கிடச்சிருக்குது. அதாவது எப்படின்னு சொன்னாக்கா, சில வாரங்களுக்கு முன்னால் இந்த தேவாலயம் போப்பாண்டவரால் சிறப்பு மரியாதை செய்யப்பட்டு இதுக்கு வந்து இந்த சிறப்பு அந்தஸ்து இந்த சர்ச்சுக்கு வந்து கிடச்சிருக்கு. எப்படின்னு சொன்னாக்கா, இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க மைனர் பசலிக்கா. அதாவது உலகம் முழுக்க பல இடங்களில் போப்பாண்டவர் அந்தஸ்து கொடுத்த தேவாலயங்கள் தான் இந்த மைனர் பசலிக்கா. அதாவது வந்து மேஜர் பசலிக்கான்னு ஒன்று இருக்குது. அந்த மேஜர் பசலிக்கா வந்து ரோம் நகரில் இருக்கிற 4 முக்கிய பசலிக்கா தான் அந்த மேஜர் பசலிக்கா. மைனர் பசலிக்காங்கிறது வந்து உலகத்தில் உள்ள எல்லா சர்ச்சுகளுக்கும் அது கொடுக்குறது. அதில் வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னாக்கா அந்த சர்ச்சுக்கு வந்து ஒரு சிறப்பு அந்தஸ்து இருக்குது. வணக்க வரலாற்று முக்கியத்துவமாக இருக்கும். அதில் நடக்கும் ஆராதனைகளும் தனி மரியாதையாக இருக்கும். விசுவாசிகள் சில சிறப்பு சலுகைகளும் அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது மைனர் பசலிக்கா வந்து அந்தஸ்து என்றால அந்த தேவாலயத்திற்கு போப்பாண்டவரால் உயர்ந்த மரியாதை பெற்று புனித ஆலயம், ஆலயம் என்று அர்த்தம். 2வது அதாவது வெளிநாடுகள், அரபு நாடுகள்லேயே முதலாக இந்த தேவாலயத்துக்கு தான் மைனர் பசலிக்கா அந்தஸ்து, உலகத்தில் சிறப்பு மிக்க அந்தஸ்து கிடைச்சிருக்குது. இது உலகத்தில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. சூப்பராக கிடச்சிருக்குது. எல்லாரும் கொண்டாடுவோம். சந்தோஷம். வாழ்க வளமுடன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஒரு நல்ல வீடியோவோட. அதுவரை இந்த சேட்டை ட்ராவலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேட்டையை கூட அப்படியே சேர்ந்துறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் ஆதரவு என்றும் உங்கள் சேட்டை கூட இருக்கட்டும். என்ன சர்ச்சுக்கு வந்துட்டு அந்த மாசில் கலந்துக்காமல் போகிறது தான் ஒரு கவலையாக இருக்குது. அது எப்போ ஈவினிங்கில் தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் தமிழ் மாசு எப்போன்னு தெரியல. ஃப்ரைடே தான். நம்ம வந்தது சண்டேயில். ஒரு நாள் சண்டேக்கு ஃப்ரைடேக்கு தமிழ் மாசு. ஓகே, அதுவரை உங்கள் சேட்டை. தேங்க்யூ. பை பாய்.